மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கொட்டென்று கொட்டியது. தமிழகம் முழுவதும் ஒரே வெள்ளக்காடானது. வெள்ள சேதங்களை பார்வையிட முதல்வர் எம்ஜிஆர் புதுக்கோட்டை வழியாக அறந்தாங்கிக்கு வந்தார். அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. உணவு சாப்பிடக்கூடிய இடம் குறுகலாக இருந்ததால் அங்கே சிறிய அளவிலேயே உட்கார்ந்து சாப்பிட முடிந்தது. முதலில் எம்ஜிஆர் சாப்பிட்டு விட்டு அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் கழித்து அமைச்சர் சவுந்தரராஜன் எம்ஜிஆரிடம் வந்து எல்லோரும் சாப்பிட்டாகிவிட்டது, நாம் கிளம்பலாம் என சொன்னார். அதை கேட்ட எம்ஜிஆர் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவரிடம் மாவட்ட கலெக்டர் வந்து, ஐயா, உயரதிகாரிகள் மட்டுமே சாப்பிட்டுள்ளார்கள், இன்னமும் போலீசாரும் கார் டிரைவர்களும் சாப்பிடவில்லை என சொன்னார். உடனே எம்ஜிஆர் அவர்களை மெதுவாக சாப்பிடச் சொல்லுங்கள், அதன்பின் கிளம்பலாம் என சொல்லி அறைக்கு சென்றார். சிறிது நேரம் கழித்து கலெக்டர் வந்து எல்லோரும் சாப்பிட்டாகிவிட்டது, இப்போது கிளம்பலாம் என சொன்னார். வெளியே வந்த எம்ஜிஆர் தனது காரின் முன்னால் இருந்த பைலட் வாகனத்துக்கு சென்று டிரைவரிடம் நீங்கள் சாப்பிட்டாச்சா என கேட்க அவரும் சாப்பிட்டாகிவிட்டது என சொன்னார். ஆனால் அதை நம்பாத எம்ஜிஆர், எங்கே உங்கள் கையை கொடுங்கள் பார்ப்போம் என அவர் கையை வாங்கி அதை முகர்ந்து பார்த்து, ஆமாம், நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், இப்போது நாம் செல்லலாம் என தாயன்புடன் சொன்னார். பிறர் பசித்திருப்பதை என்றுமே பொறுக்க முடியாதவர் வள்ளல் எம்ஜிஆர் என்பதற்கு இது ஒரு சான்று.